கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 10:17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை சிறப்படுத்துவீர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் இருதயம் இன்றைக்கு சிறப்பட்டு இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அவர் இன்றைக்கி பதில் கொடுக்க முடியாது கடந்து வந்திருக்கிறார். இன்றைய தினத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதில், அதாவது உங்களுடைய என்ன விண்ணப்பம் பண்ணி ஜெபிச்சிங்களோ அதுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் இன்றைக்கு காட்ட போகிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தரால் முடியாத ஏதாவது ஒன்று இருக்கா? நீங்கள் சிறுமைப்பட்டவர்கள், நீங்கள் நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கண் கலங்கி நீங்கள் தேவனிடத்தில் வைத்த விண்ணப்பத்துக்கு இன்றைய தினத்தில் பதில் கிடைக்கிற நாட்கள் தான் இந்த வசனத்தை சொல்லி சொல்கிறார். அப்போது கேட்டிருக்கிறீர், என் வேண்டுதலை நீங்கள் கேட்டிருக்கிறீங்கப்பா. அவர்கள் இருதயத்தை நீங்கள் சிறப்படுத்து. இன்றைக்கு இருதயத்தை சிறப்படுத்தினா ஒரு மனக்குழப்பம் மனசுக்குள்ளே நடக்குமா நடக்காதா, இந்த பிரச்சனையில் இருக்கனே, இது மாறுமா மாறாதான்னு குழம்பி கொண்டிருக்க இருதயத்துக்கு ஒரு ஒரு நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குற சிறப்படுத்தி இன்றைக்கு ஒரு ஆறுதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், ஒரு சமாதானத்தை கொடுப்பார், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். நீங்கள் இன்றைய தினத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் உங்கள் வேண்டுதலை கேட்டிருக்கிறாரு. உங்கள் இருதயத்தை இன்றைய தினத்தில் சிறப்படுத்துவார் என்று சொல்லி விசுவாசிங்க. இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. என் தேவனுக்கே மகிமையுண்டாகட்டும். ஆமென்.